வணக்கம், நான் டாக்டர் வந்தனா, மகப்பேறு மற்றும் மகளிர் நல மருத்துவர். இன்னைக்கு வீடியோல நம்ம ட்ரீட்மெண்ட் ஃபார் பிசிஓடி பத்தி பேசுறோம். முந்தின வீடியோல நான் சொன்ன மாதிரி பிசிஓடியோட காசஸ் வந்து மல்டி ஃபேக்டோரியல். ஸ்ட்ரெஸ், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், கிரானிக் லோ டோஸ் இன்ஃப்ளமேஷன், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நிறைய காசஸ் இருக்கு. ஸோ நம்ம பிசிஓடிக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுமே மல்டி டைமென்ஷனலா தான் இருக்கணும். ரெண்டா ப்ராடா பிரிக்கலாம். ஒன்னு வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், நெக்ஸ்ட் வந்து மெடிகேஷன்ஸ். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து டயட், நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ், அடுத்து வந்து ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் அண்ட் ஸ்லீப். என்னெல்லாம் சேஞ்சஸ் இன் டயட் பண்ணணும் பிசிஓடி கம்மி பண்றதுக்குன்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பேக்கரி ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸ்டு ஃபுட் அவாய்ட் பண்றது, அடுத்து வந்து சிப்ஸ், அந்த மாதிரி அன்ஹெல்தி ஃபுட் இல்லாட்டி ஃபாஸ்ட் ஃபுட் நம்ம சொல்லுவோம்ல, அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அதுக்கு பதிலாக என்னெல்லாம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், லோக்கல் சீசனல் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய சாப்பிடணும். ஹோல் கிரெயின்ஸ் வந்து சாப்பிடலாம். நட்ஸ் வந்து நிறைய இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதுதான் ஹோல் கான்செப்ட் ஆஃப் டயட் இன் பிசிஓடின்றத பொறுத்து சொல்றேன். பட் நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து டயட் பிளான் ஃபார் பிசிஓடி பத்தி பேசுறேன். அடுத்து வந்து எக்ஸசைஸ். அட்லீஸ்ட் 150 மினிட்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் வந்து 1 வீக்குக்கு வந்து பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ அப்ராக்சிமேட்லி 30 மினிட்ஸ் எக்ஸசைஸ் வந்து ஒரு 5 டேஸ் இன் வீக் பண்ணா நம்மளுக்கு இந்த 150 மினிட்ஸ் வந்துடும். என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம்னா வாக்கிங், ஜாகிங், ஸ்கிப்பிங் பண்ணலாம். ஆல்ரெடி ரொம்ப லீனா இருக்கவங்க வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸும் பண்ணலாம். ரொம்ப நல்லது அது. அடுத்து வந்து நம்ம பாடிக்கு வந்து சிர்காடியன் ரிதம்னு ஒன்று இருக்கு. அதாவது சன்ரைஸ் அண்ட் சன்செட் சொல்லுவோம்ல, அந்த டைம்க்கு நம்ம எந்திரிச்சு சன்செட் ஆனதுக்கு அப்புறம் தூங்க போறதுதான் இருக்கிறதுலே ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 8 hours ஆஃப் ஸ்லீப் வந்து தேவை. தூங்க போறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே கேட்ஜெட் ஃப்ரீ டைமா நம்ம வச்சுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மெடிகேஷன்ஸ் பத்தி பேசலாம். ஸோ மெடிகேஷன்ஸ் வந்து 2 விதமா இருக்கு. ஒன்னு வந்து ஹார்மோனல் மெடிகேஷன்ஸ், இன்னொன்னு வந்து டயட்ரி சப்ளிமெண்ட்ஸ். பிசிஓடி இருக்க நிறைய பேருக்கு வந்து வைட்டமின் டி டிஃபிஷியன்சியும் இருக்கும். ஸோ அதுக்காக வைட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, இல்லாட்டி மல்டி வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, இல்ல அயனோசெட்டால்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஒரு கேட்டகரி. நெக்ஸ்ட் வந்து மெட்ஃபார்மின் ஒரு ட்ரக் கொடுப்பாங்க. மெட்ஃபார்மின் வந்து இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து கம்மி பண்றதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பீரியட் சைக்கிளை ரெகுலரைஸ் பண்றதுக்காக ஓசிபல்ஸ்ன்ற டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. அது வந்து 21 days கொடுக்குற டேப்லெட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா பிசிஓடி இருக்க பேஷண்ட்ஸ் வந்து இதை அபியூஸ் பண்ணிடக்கூடாது. நிறைய டாக்டர்ஸ் வந்து ஒரு டைம் பீரியட்ஸ் வரலன்றதுக்காக டேப்லெட்ஸ் வாங்கிட்டு போவாங்க. நெக்ஸ்ட் டைம் பீரியட்ஸ் வராத போதும் அதே டேப்லெட்ஸை யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓவர் லாங் பீரியட் ஆஃப் டைம் வந்து அது வந்து அவங்களுக்கே நிறைய சைட் எஃபெக்ட்ஸை காஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ வித்தவுட் கன்சல்டிங் அ டாக்டர் we should not start ourselves on any medications, especially hormones. Thank you.